வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தலைப்புக்குள்ளே வந்திருக்கோம். கால்பந்து, ஃபுட்பால். இது நம்மளுக்கு அது எப்படி விளாட்ணுன்னு தெரியாது, பெருசாக விளாண்டதும் கிடையாது. சொந்த கதை சோகைய கதையை விட்டுட்டு தலைப்புக்குள்ளே வருவோம். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நாடு, ஊர் பேர் தெரியாத ஆள் வந்துட்டு ஒரு பெரிய ஆள் அடிச்சிட்டா எப்படி இருக்கும், ஒரு ரெஸ்லிங்கில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸ்பெயின் மாதிரி ஒரு ஜாம்பவான் நாடு, அதுவும் கால்பந்தில் ஸ்பெயினுக்குன்னா டாப் 3 அந்த மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜெர்மனி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன நாடோட பார்த்தீங்கன்னா, ஒன் சைடா கேம் எடுத்துட்டு போய் 7 கோல் அடிச்சு 7-0 இதில் ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்பெயினுக்கும் கேப் வெர்டின்ற ஆப்பிரிக்க தீவு நாடுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போட்டி நடந்திருக்கு. இதில் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய வெற்றியை எடுத்துருவாங்க, இதில் நல்ல புள்ளிகளை பெற்றுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே அந்த சீன் இல்லை அப்படின்ற மாதிரி கேப் வெர்டி வீரர்கள் மிரட்டி விட்டுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல் கீப்பர் பார்த்தீங்கன்னா வவுசினியான்ட்டு கோல் கீப்பர் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருக்காப்புல. கிட்டத்தட்ட 75% நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வீரர்கள் கிட்ட தான் வந்துட்டு கால்பந்து இருந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 தடவை வந்துட்டு கோல் அடிக்கிறதுக்கான ஸ்ட்ரைக் ஆடி இருக்காங்க. 7 தடவை பார்த்தீங்கன்னா டைரக்டா கோல் போஸ்ட்டுக்கு நிறைய போய் 7 தடவையும் தடுத்திருக்காரு. அந்த 27 தடவையும் பார்த்தீங்கன்னா மாலை உயிரை கொடுத்து பாஞ்சு பறந்து என்னென்ன வார்த்தை வேணா போகலாம், அந்த மாதிரி தடுத்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. அதுவும் யாரும் உலகத்திலே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இப்படி கேப் வெர்டின்ற ஒரு நாடு இருக்குன்னு எனக்கும் தெரியாது, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது உலகத்தில். இப்போ ஒரே ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கும் பெருமை சேர்த்து தனக்கும் பெருமை சேர்த்து அந்த வீரர் அந்த வவுசினியா பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க இன்ஸ்டாகிராமில். இந்த ஆட்டம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அது 2 மில்லியன் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது 6-7 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்குன்றாங்க. அந்த மாதிரி ஒரு நாளில் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆன கதை தான் இது. கேப் வெர்டியோட கோல் கீப்பர் வவுசினியா பார்த்தீங்கன்னா 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள். 40 வயசுலேயும் சும்மா பறந்து பறந்து வந்துட்டு கோலை தடுத்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஊர்ஜிதப்படுத்துது. அதாவது நமக்கு ஆர்வமும் திறமையும் வளர்த்துக்கிட்டோன்னா வயசு ஒரு தடை இல்லைன்ற மாதிரி தான். ஆட்டம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கண் கலங்கியிருக்காரு. நான் கொட்டையை விட்டு கண் கலங்குறேன், அதையும் மேட்ச் பண்ணிடாதீங்க. ஆட்டம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா லைட்டாக அழுதுருக்காப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை வளர்த்தது அவங்க தாத்தா பாட்டி தானா. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சமீப வருஷத்துல தான் இறந்துருக்காங்க. அதை நினச்சி கண் கலங்கியிருக்காரு. இப்போ அவங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும், இதை பார்த்து நல்லா இருந்திருக்கும்னு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வரும்போது விசா கிடைக்காம வராமல் போயிட்டாங்க, அவங்கள இங்கே இருந்திருக்குன்னு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு இந்த 2 விஷயத்துக்காக கண் கலங்குனேன்னு அவரே மீடியாட்ட சொல்லியிருக்காரு. அதான் மேன் ஆஃப் த மேட்ச். ஏன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் வரலாறு. ஸ்பெயின் மாதிரி ஒரு நாட்டை வந்துட்டு தடுத்து நிப்பாட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பெரிய நாடுகளுக்கே வந்துட்டு சவாலாக இருக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களும் கோல் போடல, அவங்களையும் கோல் போட விடலை. ஆனால் இதுவே ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா தடுத்து நிப்பாட்டுறது, ஏன்னா எல்லாருமே விளையாடுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆடி இருக்காங்க. தெளிவான திட்டமிடல் இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஃபென்ஸ் ஆடி கோலே போட விடாமல் அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி கிட்டத்தட்ட எல்லாம் தெரிச்சிட்டாங்க. ஃபுட்பால் உலகமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று நடக்குமான்ற அளவுக்கு கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க இப்போ அந்த அணி வீரர்களையும். அந்த நாடு பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 லட்சம் பேர் தான் வாழ்கிற நாடு. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 140 கோடி பேர் இருக்கான், குவாலிஃபை கூட ஆகலை. பார்த்துக்கங்க, இதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய வெட்கக்கேடுன்னு. இதை பார்த்து என்னது கரடியே காதி துப்புன மாதிரி எடுத்துக்கிட்டு இனி அடுத்து வர 10-20 வருஷத்துலையாவது இந்தியா குவாலிஃபை ஆகுதா, இதை வந்துட்டு ஒரு இதாக எடுத்துக்கிட்டு, இதை ஒரு உந்து சக்தியாக எடுத்துக்கிட்டு வீடியோ பார்க்குற யாராவது வந்தால் சந்தோஷம் தான். சரி மக்களை, மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இதை குறித்த உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. சந்திப்போம். நன்றி வணக்கம். வாழ்க.